தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதர்மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார்கள். ஐ பிட்டி தம். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூல சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர்மைதீன் வாழ்க்கையில் பொய் பேச அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது. இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க அவர்கள் போர்க்களத்து சிப்பாய்களாக நிற்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர். நான் ஒன்றை சொல்ல, என்னை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் சொல்வேன், நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக, கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். உங்கள் முயற்சிகளை நீங்கள் என்ன முயன்றாலும் சரி, தப்பித்தவரி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள். உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள், பூஜ்யமாவீர்கள். ஆயிரக்கணக்கான கணைகளை தாங்கி, தாக்குதல்களை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சம் வைகோவின் நெஞ்சம். நான் ராணுவம் எதிர்கொண்டு தாக்கிய போது புலிகளால் காப்பாற்றப்பட்டு நூலிழையில் உயிர் பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தவன். மரணத்தை அதன் அருகிலே இருந்து தரிசித்தவன். புதிதாக எனக்கு எந்த கஷ்டம் வர வேண்டியதில்லை. இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த அரசுக்கு அரணாக பக்கபலமாக இருப்போம். அப்படி இருக்கின்ற வகையில் தான் அப்துல் கலாம் சொன்னார். மிக அருமையாக சொன்னார். நீங்கள் பட்டறைக்கல்லாக இருக்கிற போது பேர் அடியை தாங்கிக் கொள்ளுங்கள். When you are the hammer, strike, repeatedly strike. நீங்களே சம்மட்டியாக மாறும்போது நீங்கள் ஓங்கி அடியுங்கள். இது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள்.